ஸோ கைஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17th மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேரியஸ் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ இதோட சேலரி எல்லாமே பிகினிங்லேருந்தே 1 lakhக்கு மேலே தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 17th மே வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டென்டிவாக இதோட எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் மாதத்தில் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் வாரியாக, கம்யூனிட்டி வாரியாக எல்லா வேகன்சியும் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதேமாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரியில் அந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லைனா எக்கனாமிக்ஸோ இல்லைனா வந்து டிகிரியில் வந்து அனாலிட்டிக்கல் ஃபீல்ட் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் மேத்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா வந்து எம்பிஏல ஃபைனான்ஸு, பேங்கிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் விச் மீன்ஸ் பிஜிடிபிஎம்எஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் இதுக்கு மினிமம் 33லேருந்து மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் பிஎஸ்சியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் இல்லைனா டிகிரியில் அனாலிட்டிக்கல் ஃபீல்ட் சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே குவாலிஃபிகேஷன் தான் இங்கேயுமே கேட்டிருக்காங்க. இதுக்குமே 33லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதுக்கு பிடெக் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங், ஃபைனான்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குமே 33லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரிஸ்க் அண்ட் அனாலிட்டிக்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் கேட்டகரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங். அண்ட் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை பிடெக்கில் வந்து டேட்டா சயின்ஸு, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஃபுல் டைம் எம்பிஏ, பிஜிடிஎம், பிஜிடிபிஎம், பிஜிடிபிஏ அதில் ஃபைனான்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்ஸ், எக்கனாமெட்டிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குமே மினிமம் 33லேருந்து மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணுன்றவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐசிஐ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாச்சும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. 33லேருந்து 45 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரிலையும் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய போஸ்டிங்கோட எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓபிசின்னா 3 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் டீட்டெயில், ஸோ அந்த மற்ற டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பேசிக் பேவே வந்து 1,20,000லேருந்து 1,35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1,20,000க்கு மேலேயே வந்து உங்களுக்கு பிகினிங்லேருந்தே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் இது தான். கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லொக்கேஷனில் எழுதலாம். சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வெள்ளூர், விருதுநகர், தஞ்சாவூர், ஈரோடு, சேலம், கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லொக்கேஷனில் வந்து எழுதிக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, உமனு, பிடபிள்யூ 175 அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே ₹850 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.